ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் பண்ண அந்த பெல்ட்டுகளை தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா தாங்க பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 தலைவர்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்கள உங்களுக்கு யாரு பெஸ்ட் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர போறது யாரு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவரோட மேடை பேச்சுல பாத்தீங்கன்னா அவ்வப்போது தப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த தடவை பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஆக்சுவலி தெலுங்கு நல்லா சரளமா பேசிட்டு தமிழ்ல மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டாரு. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீல லேதுன்னு சொல்லுவாங்க. பேரு தான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான். பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறவங்கள பார்த்தா டிவியை மட்டுமா உடைக்க தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில பேச்சுக்கள்லாம் வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ட்ரெண்டிங். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா கலைஞர் அவர்கள். கலைஞரோட பொண்ணு கனிமொழி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா கனிமொழியோட அப்பா எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளமையாருக்கு தெரியாது. மருத்துவமனையிலே சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்த ராஜாத்தி ஐயோ என்று அலற, அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார். யார் அது? அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை தான் ராஜாத்தி அம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள். நாங்கள் இன்றளவும் குடும்பம் நடத்தி நாங்களும் ஒரு கனிமொழியை பெற்று நாங்கள் அதை வளர்த்திருக்கிறோம். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழுவும் போல் இருக்கு. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா பாமகவோட அன்புமணி ராமதாஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கட்சியில பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தாங்க இருக்கு. இருந்தாலும் இந்த மீம் என்னைக்குமே ஒரு அழியாத மீமா இருக்கும். இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் QR கோடு. இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க காசு அதுல போடலாம். அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய்க்கு மேல 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாஜகவுக்காக அயராது உழைத்த ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அவங்க பேசின பஞ்ச் டைலாக் வந்து இன்னும் நெஞ்சு டைலாக் அப்படியே வந்து மனசுலயே இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வாங்க. பாய். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, மாம்பழம் பழுக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா?